நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் சொல்ல போகிறத அப்படியே உங்கள் மைண்டுக்குள்ளே இமேஜினேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. வேதநாயகம் அப்படின்ற ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர். அவர் தன்னுடைய பசங்களை 3 பசங்களை வர வைக்கிறாங்க. பசங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் பசங்க, இவருடைய சொந்த பசங்க கிடையாது. இவருக்கு பொண்டாட்டி பிள்ளை இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவருடைய வாழ்க்கையை தனிமையிலே கழிச்சிட்டாரு. அந்த தனிமையிலே கழிச்ச மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து சுகன்றது எக்கச்சக்கம் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டாரு. சென்னை வந்ததுக்கப்புறம் அவருக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. இப்போ தன்னுடைய 3 பசங்களான அந்த அண்ணன் பசங்களை கூப்பிடுறாங்க. அந்த அண்ணன் பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொந்த பந்தம் யாருமே எங்களுக்கு தேவையில்லை, சித்தப்பா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உதவி தள்ளிட்டு சித்தப்பாவை நம்பி வந்தவங்க இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு வேலையில் இருக்காங்க. கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க இருக்கிற வேலையிலேயே. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சித்தப்பாவோட சொத்து எல்லாமே அந்த 3 பசங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவங்கள உத்தம்னு ஒருத்தன், அதோட ஜெயபிரகாஷ்னு இன்னொருத்தன், அதுக்கப்புறமா சத்யசீலன்னு இன்னொருத்தன். இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா சித்தப்பா கிட்ட ரொம்பவும் அன்போடையும் மரியாதையோடய இருப்பாங்க. ஒரு நாள் திடுதிப்புன்னு போன் போட்டு 3 பேரையும் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாரு. நல்ல வீடு, பெரிய வீடு தான். இப்போ ஹாலில் இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்காரு. 3 பசங்களுமே உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. 3 பேருமே உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்னாச்சு சித்தப்பா, எதுக்கு எங்களை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஆளுக்கு தனித்தனியாக கேள்வி கேட்குறாங்க. இப்போ 3 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு தான் வந்திருக்கேன். இன்னையிலிருந்து நான் இங்கேருந்து போகலான் இருக்கேன். நாளையோட நான் இங்கே இருக்க மாட்டேன், எப்படியும் நாளை தரிச்சு நான் இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்றாங்க. ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு இந்த மாதிரி வப்பாட்டி பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இப்போ என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அவனை நான் செக் பண்ணி பார்த்தப்போ அவன் உண்மையிலுமே என்னுடைய மகன்தான், அங்காடையாளங்கள் எல்லாமே சரியா இருக்கு. அதோட என்னுடைய வப்பாட்டி மனைவி கிட்டே நான் கேட்டேன், அவன் என்னுடைய மகனாக தான் தெரியுது. ஏதோ என்னுடைய காலம் தனிமையிலே கழிச்சிட்டேன். ஆனால் எனக்குன்னு இப்போ ஒரு மகன் புதுசாக வந்திருக்கான். அதனால் அவனுக்கு தான் எல்லா சொத்தையும் நான் எழுதி வைக்க போகிறேன். அதோட இங்கே இருக்கிற வீடு, ப்ராப்பர்ட்டி, நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு என்னுடைய சொந்த ஊரான தூத்துக்குடி நான் போகிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, உங்களுக்காக நான் தனியாக ஆளாளுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃப்ளாட்டில் ரூம் புக் பண்ணியிருக்கேன். அங்கே ஆளாளுக்கு போயிட்டு தனியாக இருந்தாலும் இருந்துக்கலாம், இல்லாட்டி ஒரே ரூம்லேயே இருந்தாலும் இருந்துக்கலாம். உங்களுக்கு மாசானா 25,000 நான் உங்களுக்கு தனியாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன். இதுதான் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடைசி கடமை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்துக்கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 பேத்துக்கும் உடனே அதிர்ச்சி ஆகுது. என்னடா அது, சித்தப்பாவோட சொத்து நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்டுகிட்டு இருந்தா திடுதுப்புன்னு எங்கிருந்தோ ஒருத்தனை மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுவும் வப்பாட்டிக்கு பிறந்த மகன். ஆனா நம்ம 3 பேத்தையும் அத்து விட்டாரு. சின்ன வயசுல இருந்து நம்ம இவர் கூட வளர்ந்துட்டு சொத்து சுகம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திடுதுப்புன்னு இந்த மாதிரி நம்மளை கழட்டி விடுறதுக்கு முயற்சி பண்றாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களுமே யோசிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் தனியா வெளியில வந்ததுக்கு அப்புறம், டேய் என்னடா தோணுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் கேட்கறான். அதுக்கு ஜெயபிரகாஷ் சொல்றான், எனக்கு என்ன தோணுது, அவர் சொல்ற மாதிரியே நான் செஞ்சிடலான் இருக்கேன்டா. டேய் அப்போ உனக்கு அந்த சொத்து மேல ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்யசீலன் கேட்கறான். அப்போ 3 பேத்துக்குமே ஆசை இருக்குதானே, ஆளாளுக்கு அப்படியே ஜென்யூன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. சித்தப்பாவோட சின்ன வயசுல இருந்து வளர்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திடுதுப்புன்னு இப்போ வெறும் 25,000 மாசம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? என்னால முடியாதுடா, எனக்கு வேற வழியே தெரியல, நான் ஏதாவது பண்ணும், எனக்கு அந்த சொத்து சுகம் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. என்னடா பண்ணலான்னு சொல்ற, சித்தப்பாவை போட்டுடலாமா அப்படின்றானுங்க. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா, அந்த மாதிரிலாம் போக கூடாதுரா, பின்ன என்னதான்டா பண்ண சொல்றீங்க? இல்ல நாளைக்கு எப்படியும் சித்தப்பா இந்த வீட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் லாக்கர்ல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு நாளன்னைக்கு தானே ஊருக்கு போறதா சொன்னாரு. நாளன்னைக்கு இல்ல நாளைக்கே நம்மளோட ஸ்கெட்சை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு இடையில அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பணக்காரரான வேதநாயகத்தை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா பசங்க இந்த கொலையை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா போலீஸ்ல இவனுங்க 3 பேர் தான் கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ விசாரணை தொடங்கிட்டு இருக்குது. யாரா கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, இதை உத்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. கடைசியில தான் இதோட கொலை
கொலையாளி யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். இப்போ ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தும் விசாரணை நடத்த தொடங்குது. வேதநாயகம் வந்து சரியா இன்னைக்கு நைட்டு தான் வந்து கொல்லப்பட்டிருக்காரு, நேற்றுக்கு நைட்டு வந்து கொல்லப்பட்டிருக்காரு. நீங்க அதுவும் இல்லாம 3 பேரும் ஒரே நேரத்தில் போயிட்டு வேதநாயகத்தை சந்திச்சிருங்க. அன்னைக்கு நைட்டு தான் வந்து அவர் கொல்லப்பட்டிருக்காரு. இப்போ நீங்க ஸ்டேஷன்ல வந்து இருக்கீங்க. சரி, யாரு கொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தண்டனை வந்து குறைச்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் போஸ் வந்து சொல்றாரு. உடனே வந்து சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார், நாங்களாம் எதுவும் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 பேரும் அப்படி இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு பொழுதுக்கு வந்து விசாரணை நடத்தியும் அந்த 3 பேருமே வந்து கொலை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்றாங்களே ஒழிய எந்த ஒரு குழுவுமே கொடுக்கவே இல்லை. நாங்க கொலை செய்யல சார் அப்படின்றாங்க. இதுக்கப்புறமா இந்த கேஸ் சிபிஐக்கு போகுது. அந்த சிபிஐ தர்ஷினி அப்படின்றவங்க ஒருத்தங்க வராங்க. உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிட்டிசன் படத்துல நக்மா எப்படி ஒவ்வொரு தடயமா வந்து தேடி கண்டுபிடிச்சு விசாரிப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு தடயமா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு சோதனை போடுறாங்க. சோதனை போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதநாயகத்தோட ரூமு திறந்திருக்குது. அவருடைய ரூம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே உள்ள போகாத மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ரூமு. அது மட்டும் இல்ல ஒரே ஒரு லாக்கருக்கு அந்த ரூமுக்கு வந்து ஒரு கீயும் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான தடயங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. உள்ள கொஞ்சம் நகைகள்லாம் காணாம போயிருக்குது, பணமும் காணாம போயிருக்குது. அதே மாதிரி உள்ள வந்து எந்த சண்டை நடந்ததுக்கான எந்த ஒரு தடயமும் இல்லை. இந்த மாதிரி சிறு சிறு தடயங்களாம் வந்து சேகரிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த 3 பசங்கள்ட்டையும் தர்ஷினின்ற சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா விசாரணையை தொடங்குறாங்க. சரி, எனக்கு வந்து ஒரு சில ஆதாரங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது நீங்க 3 பேர் தான் கொலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியா வந்து உங்களுடைய தலையெழுத்தையே மாத்திர முடியும். ஆனா இந்த கொலையில உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்டனை வந்து குறைச்சி வழங்கப்படும், இல்லாட்டி நான் தூக்கு தண்டனை வரையும் உங்களை கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ முதல்ல வந்து உத்தம் சொல்றான், இந்த கொலையை வந்து நாங்க செய்யல, ஆனா கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்க வந்து பிளான் போட்டோம், பட் வந்து இந்த மாதிரி நாங்க கொலையை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த மத்த 2 பேரும் என்ன சொல்றாங்க, டே என்னடா வாய் விட்டு வளர்ற அப்படிங்கிறாங்க. சரிங்க, அவங்க சொல்ல வருது நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தம விசாரிக்கும் போது இந்த மாதிரி நாங்க வந்து கொல்லலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம், ஆனா அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொல்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல, பண நகையை வேணா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நினைச்சோம், பட் வந்து அவரு கொண்டிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு உத்தம் சொல்றான். அடுத்து சத்யசீலன் கேக்குறாங்க, நீ ஏதாவது உண்மை வாக்குமூலம் சொல்ல விரும்புறியா அப்படிங்கும்போது அவனுக்கு அப்படியே நடுங்குது. சரி, நானும் உண்மையை சொல்லிடுறேன், பட் வந்து நாங்க கொலை பண்ணல, ஆனா வந்து கொலை பண்ணலான்னு நினைச்சோம், ஆனா வந்து அதுக்கப்புறம் நாங்க நகையை திருடலான்னு தான் நினைச்சோம். அதன் பிரகாரம் நான் வந்து ரூமை விட்டு 12 மணிக்கு நைட்டுக்கு வெளியில வந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 மணிக்கு யாரோ வெளியில அங்கிருந்து ஓடுற சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கதை திறந்து பார்க்கும்போது ஒரே ஒரு செயின் ஒன்று இருந்தது. அந்த செயினை கொண்டு போயிட்டு நான் லாக்கர்ல வச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. தெரியும், இந்த செயினையும் வந்து நாங்க உன்னோட ரூம்ல இருந்து எடுத்துட்டோம், நீயா உன் வாயில இருந்து உண்மையை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த கேள்வியை வந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி வந்து சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஜெயபிரகாஷ்ட வந்து கேக்குறாங்க, நீயாவது உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. மேடம், எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, அவரை கொன்னுட்டு மொத்த பணத்தையும் நானே சுருட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு தான் நான் அங்க அவரோட ரூமுக்கு போனேன். ஆனா அங்க அவர் ஏற்கனவே கொலை பண்ணி போட்டிருந்தாங்க. அவரோட ரூமும் திறந்திருந்தது. அதை நான் சந்தாத்தமா பயன்படுத்திட்டு அவரோட ரூம்ல இருந்து கொஞ்சம் நகையை எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு தான் நகையை எடுத்துட்டு ஓடினேன். அப்பதான் வந்து இந்த சத்யசீலனோட ரூமுக்கு பக்கத்துல ஒரு நெக்லஸ் ஒன்று விந்துருச்சு. அதை நான் எடுக்க போலான்னு பார்க்கும்போது தான் இவன் கதவை திறக்கிற சத்தம் கேட்டுது. அதனால நான் ஓடிட்டேன் அப்படின்றான். ரைட்டு, இப்போ உண்மை வந்துருச்சு. ஆக நீங்க வந்து கொலை செய்யல, ஆனா கொலை செய்யறதுக்காக வந்து உள்ள போகும்போது அவரை யாரோ கொன்னு போட்டு இருந்திருக்காங்க. அந்த கொன்னு போட்ட சமயம் பார்த்து நீ நகையை எடுத்துட்டு ஓடும்போது தான் இவனோட ரூமுக்கு பக்கத்துல ஒரு நகை விழுந்தது. இவன் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டான். ஸோ ஆக மொத்தம் நீங்க யாருமே கொலை பண்ணல அப்படின்னா இந்த கொலையை யார் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம தர்ஷினி சிபிஐயோட கண் பார்வை அவங்க வீட்டு வேலைக்காரன் மேல திரும்புது. உடனே என்ன மேடம் என்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்பெல்லாம் நான் எதுவும் செய்யவே இல்லை அப்படின்றாங்க. வேணா இந்த தம்பியே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வப்பாட்டியோட மகன் இருக்கான் இல்லையா, அவனை கூப்பிடுறாங்க. அவன் பேரு குணசீலன். அவனும் உள்ள வந்துடுறான். தம்பி, என்ன நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க அப்பாவை நீயே கொண்டுட்டியா அப்படிங்கும்போது, என்ன மேடம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் எங்க அப்பாவை கொல்லுவனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புது கதையை விடுறான். அதாவது இவர் எங்க அப்பாவே கிடையாது அப்படின்றான். என்ன சொல்றீங்க அப்படிங்கும்போது, நாங்க கடத்தல் பிசினஸ் பண்றோம், இந்த கடத்தல் பிசினஸ்ல எங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வந்து ஏற்பட்டுருச்சு. இது எல்லாத்தையும் சுருட்டுனது வேதநாயகம் தான். அவரை நாங்க அந்த பணத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க தான் சொன்னோம். ஆனா அவர் தான் இந்த ஊரை விட்டு நான் எஸ்கேப் ஆக போறேன் அப்படின்றத தன்னுடைய பசங்க கிட்ட 3 பத்திட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் கூடி பேசுனதை நான்
நான் ஒரு நாள் விட்டு கேட்டுட்டேன். அதை நான் வந்து பார்த்துட்டு தான் எங்களுடைய பாஸான வேற ஒருத்தட்ட போய் சொன்னேன். எங்களோட பாஸும் நாங்களும் அவரை கொல்றதுக்காக தான் உள்ள வந்தோம். ஆனா அந்த நேரம் வந்து அவரை யாரும் கொன்னு போட்டிருந்தாங்க. பழி எங்க மேல விழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க அங்கிருந்து போயிட்டோம். இதுதான் மேடம் எங்களுக்கு தெரிஞ்சது, மற்றபடி நாங்க அந்த கொலையை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு குணசீலனும் உண்மையை சொல்லிடுறான். இப்போ மறுபடியும் வந்து வேலைக்காரனோட ஜெயகோபால் மேல வந்து திரும்புது. மறுபடியும் என்ன மேடம் என்னையே பாக்குறீங்க, நானும் அந்த கொலையை செய்யவே இல்லை அப்படின்றாங்க. அப்படியா, இந்த கொலையை நீ செஞ்சதுக்கான நான் ஆதாரத்தை சொல்லவா, இதை எப்படி செஞ்சன்னு நான் சொல்லவா அப்படின்றான். மேடம் மேடம் வேணாம் மேடம், ஏய் உண்மையை ஒழுங்கா சொல்றியா இல்ல நானே உண்மையை சொல்லட்டுமா? மேடம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம், நான் போய் பார்த்தேன் அவர் யாரும் கொண்டு போட்டுதாங்க மேடம், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நடிச்சிடறான். இப்போ நம்ம தர்ஷினியோட அந்த சிபிஐ மூலம் இன்னும் நல்லா வேலை செய்யுது. அதுக்கப்புறமா அவங்களுடைய இமேஜினேஷன் பிரகாரம் உண்மையை சொல்ற மாதிரியே சொல்றாங்க. ஏய் இந்த கொலையை நீ தான் செஞ்சேன்னு எனக்கு நல்லா தெரியும், அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம அவருடைய கதவை ஓபன் பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவர் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு கீழேயே ஒரு சாவி போட்டு திறக்கிற ஒரு ஓட்டை இருக்கும். அந்த சாவி வந்து அவர்கிட்ட தான் இருக்கும். அந்த சாவியை எடுக்கணும் அப்படின்னா அவரோட ரூமுக்கு சரளமா வந்து போறவங்களால மட்டும்தான் எடுக்க முடியும். அவருக்கு நீ சாப்பாடு பரிமாறுறது, டீ காஃபி கொடுக்கறதுக்காக நீ மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ள போக முடியும், வேற யாராலையும் போக முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ வேற யார் மேல கொலைப்பழிய சுமத்துறாலும் கண்டிப்பா அந்த கேஸ் நிக்காது. அதனால உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா நானே உண்மையை வந்து உனக்கு தண்டனை வந்து குறைச்சி தருவேன், இல்லாட்டி உனக்கு தண்டனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது அப்போ அந்த வேலைக்காரன் வந்து பயங்கர வந்து உண்மையை வந்து சொல்றேன். இந்த மாதிரி நான் தான் வந்து கொலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ மற்ற எல்லாத்துக்குமே செம்ம ஷாக் ஆகுது, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி செஞ்ச, எதை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமா நான் தான் இந்த கொலையை செஞ்சேன். எங்க ஐயா வந்து எனக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் ஒரு நாள் நகை பணத்தை எல்லாத்தையும் தன்னுடைய பீரோல வைக்கிறத பார்த்தேன். இங்கேயே இவ்வளவு பணம் இருக்குதுன்னா லாக்கர்ல எவ்வளவு பணம் இருக்கும். அதனால இவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நானும் ஒட்டு கேட்டேன். சொத்தை வித்துட்டு தூத்துக்குடிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து நான் மொத்தமா காலி பண்ணிட்டு போறேன் இந்த வீட்டையும் வித்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அவர் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே லாக்கர்ல இருந்து போயிட்டு பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவருடைய பீரோல வச்சிருந்தாரு. நீங்க சொன்ன மாதிரியே அந்த கள்ளசாவிய அந்த சாவிக்கு பதில வந்து நான் கள்ள சாவியை வந்து ரெடி பண்ணிட்டேன். இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமலே வந்து அந்த சாவியை போட்டு நான் ரூமை திறந்தேன். போனதுக்கு அப்புறம் இவரு மட்டும் தனியா படுத்திருந்தாரு. ஒரு தலகாணியை எடுத்து அவருடைய மூச்சு பேச்சு இல்லாம வந்து அழுத்தி அவரை அப்பயே வந்து சாகடிச்சிட்டேன். எனக்கு தேவையான நகை பணம் எல்லாத்தையும் வந்து நான் அங்கிருந்து எடுத்துக்கிட்டு என்னுடைய அவுட் ஹவுஸ்ல போயிட்டு நான் வச்சுட்டேன். நான் அங்கதான் வந்து படுத்து தூங்குவேன். அதுக்கப்புறமா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஹவுஸுக்கு போயிட்டு அந்த நகை பணம் எல்லாத்தையும் வந்து காட்டுறான் அந்த வேலைக்காரன். அதுக்கப்புறமா இந்த கேஸும் ஃபைனலா முடியுது. இப்போ அந்த சித்தப்பாவோட அந்த பசங்க 3 பேரும் வந்து கொல்லவே இல்லை. அதே சமயம் இந்த வப்பாட்டியோட பையன் அப்படின்றதெல்லாம் வந்து பொய் இல்லையா, அவனும் வந்து கொல்லவே இல்லை. இந்த வேலைக்காரன் தான் கடைசியில வந்து இந்த கொலையை வந்து செஞ்சிருக்கான் அப்படின்ற உண்மை வெளியில வருது. இதுக்கப்புறம் அந்த வேலைக்காரனுக்கு கடுமையான தண்டனை வந்து கொடுக்குறாங்க. அவனும் ஜெயிலுக்கு போயிடுறான். இந்த பண நகை எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே எடுத்துக்குது. ஏன்னா இதெல்லாமே திருட்டு இதுல வந்தது இல்லையா. அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.